ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் சுல்தான் ஆரிஃபின். நான் ரீசெண்டா போஸ்ட் பண்ண வீடியோல ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஐஸ் வாட்டர்ல குளிக்கலாமா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஐஸ் வாட்டர்ல குளிக்கலாம். பட் டெய்லியும் குளிக்கிறது நாட் ரெக்கமெண்டட். நீங்க வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் ஐஸ் வாட்டர்ல குளிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லது. ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறதுனால அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னென்னன்னா, உங்களுக்கு மசில் பெயின் இருந்தா ரிலீஃப் ஆகும். அண்ட் நீங்க ஐஸ் பாத் எடுக்கிறதுனால, அந்த டே ஃபுல்லா நீங்க வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காவும் அண்ட் ஃப்ரெஷ்னஸோடையும் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து உங்க பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது. ஐஸ் வாட்டர்ல ஷவர் பண்றது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்னா, ஃபீவர், காஃப், கோல்ட் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் உங்க இம்யூனிட்டி பவருக்கு ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறது நல்லதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்டர்ல வந்து ரொம்ப குளிக்காதீங்க. வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க ஐஸ் வாட்டரோ, இல்ல நார்மல் வாட்டரோ, இல்ல ஹாட் வாட்டரோ எதுல குளிச்சாலும், டைரக்ட்டா உங்க ஹெட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு இன்வால்வ் பண்ணாதீங்க வாட்டர்ல. ஃபர்ஸ்ட் உங்க பாடில தண்ணி ஆ பட்டதும், அதுக்கடுத்து ஒரு 1 மினிட் கழிச்சு நீங்க உங்க ஃபுல் பாடியும் நீங்க இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மோர் மெடிக்கல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.